எவ்வளவு தூரம் தான் இன்னும் இருக்கு? என்னால இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது சின்ன பொண்ணு. என் காலெல்லாம் நோவுது. என்னது காலையில நோவுதா? ஏண்டி ஊர்ல இருந்து கிளம்பி இன்னும் 1 கிலோமீட்டர் கூட நடக்கலையே, அதுக்குள்ள இப்படி சொன்னா என்ன பண்றது? இங்க இருந்து பழனிக்கு எப்படியும் ஒரு 100-150 கிலோமீட்டர் இருக்கும். எப்படி நீ வருவ? சின்ன பொண்ணு, உன் மேல நான் பண்ணாங்குட்டி ஏறிக்கிறேன். அப்படியே பாடி வரைக்கும் என்னை தூக்கிட்டு போயிடுறியா? ஆமா மைனி, சரியான ஐடியா. எனக்கும் நல்ல கால் வலி. ஒரு அடி கூட இனி எடுத்து வைக்க முடியாது. என்னையும் யாராவது உப்பு மட்டும் தூக்கிக்கிறீங்களா? சோத்து முடியல நல்லா வீட்டுல உட்காந்து தின்னுட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியல உங்களால. நடந்து வாங்கடி, உடம்பாவது குறையும். சின்ன பொண்ணு, இப்படியே பேசாம போனா யாருக்கு நம்ம பயணிக்கு போறோம்னு தெரியும்? போற வழியில கந்தனுக்கு அரகர, முருகனுக்கு அரகரன்னு சொல்லிக்கிட்டே போகணும் சின்ன பொண்ணு. அப்பதான் பாக்குறவங்க பரிதாபப்பட்டு 10-20 நமக்கு காசு கொடுப்பாங்க. அப்படியே கீதா, அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்தா நாங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கோம், நீ பின்னாடி வர வழியெல்லாம் வரவங்க போகிறவங்ககிட்ட நாங்கள் பழனிக்கு போகிறோம்னு கலெக்ஷன் பண்ணிட்டு வா, அங்கே போய் பிரித்து எடுத்துக்கலாம். பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை புடுங்கி தினானா அனுமாலு? அந்த கதையெல்லாம் இருக்கு. நான் கஷ்டப்பட்டு காசு வாங்குவேனா, இவ இங்க இருந்து பழனிக்கு சும்மா போயிட்டு இதுல இருந்து அப்படியே பிரிச்சு எடுத்துக்கோலாமே. என் தங்கமேல இப்படி முத நாளே கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு உட்காந்துக்கிட்டேன்னா இன்னும் 10 நாள் நடக்கணுமே, என்னடி பண்ணுவேன்? நல்ல முருகனை மனசுல நினைச்சுக்கிட்டு அவளு நிறைய கட்டுக்கடியே. நீங்க இருக்கிற லட்சணத்தை பார்த்தா 1 வாரம்னா 1 மாசம் ஆகும் போல இருக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஏக்கா, எனக்கு வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குக்கா. இந்த எங்கேயாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு மெதுவாக போகலாமா? அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினாலும் கை கால் வலியெல்லாம் எதுவும் இருக்காதுக்கா. வசந்தியா, சூப்பரான ஐடியா. நல்லா மரத்தடியாக பார்த்து உட்காந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு நல்லா 10 நாளைக்கு இங்கேயே படுத்து கிடந்துக்கிட்டு கடந்த நிலை எதுவும் பொருளை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் சேரலாம் வாங்க. என்ன சின்ன பொண்ணு? என்ன சின்ன பொண்ணு? அவளும் வந்து நின்றுக்கிட்டு கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு சொன்னா நான் என்னடி பண்ணுவேன்? ஆனால் வாய் பேசுறதை மட்டும் பாரு. நல்லா 10 ஒரு சண்டையை ஒத்தையால நின்று ஒவ்வொருத்தையும் சமாளிப்பா. நடக்கிறதுக்கு நோவுதான். வாங்கடி. சின்ன பொண்ணு, இவ்வளோ இருக்கிற நிலவரம் இங்க இருந்து நடக்க மாட்டேல போல. நான் வேணா கவர்மெண்ட் பஸ்ஸை பார்த்து பிடிச்சி போய் அங்கே கிட்டக்கல இருந்து நடக்க ஆரம்பிக்கலாமா? ஆமா, உங்க அப்பனே எங்க அப்பனும் தானே இங்க இருந்து பழனிக்கு பஸ் விடுறான். இல்ல போலாம். சின்ன பொண்ணு, நீ ஆள் வந்திருக்கே தவிர கொஞ்சம் கூட அறிவே வளரலடி. ஓசிலே ஜாலியா போயிட்டு வரதை விட்டுட்டு ஒப்பேர் வச்சுக்கிட்டு நிக்கிறா. ஓசில போலாம். சூப்பர். எப்படி நிப்பாட்டி ஏத்திட்டு போகணும் அப்புறம் நம்மள? தாமரை, நம்ம தான் பஸ்ல போறோம்ல, பேசாம இருக்கிற சோத்து முட்டையெல்லாம் பிரிச்சு இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாமா? இக்கிதா, அதெல்லாம் பஸ்ல போய் உட்காந்து பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். இரு, முதல்ல பஸ் வருதுன்னு பாக்கும். சரியான பைத்தியக்காரியங்களா இருக்காளே. தாமரை, இங்கெல்லாம் அந்த மாதிரி இங்க இருந்து பழனிக்கு போற பஸ் எல்லாம் வராது. ஊருள்ளார பக்கத்தூருக்கு போற பஸ் தான் வரும். அதுல ஏறி எப்படி பழனிக்கு போற? அதையெல்லாம் எதுக்குமே கவலைப்படாத. பஸ் மட்டும் வரட்டும், அடுத்து பாரு உன்னைய கொண்டு போய் பழனில எப்படி அல்லேக்கா இறக்கி வைக்கிறோம்னு. ஏண்டி இந்த முடிவெல்லாம் எப்படி எடுத்தீங்க? பழனிக்கு போலான்னு பிளான் போட்டது மட்டும்தான் நாம்பள இருக்க. ஆமா மைனியே, இந்த அங்க பனை மரத்துக்கு அடியில நீங்க அந்த புளிசத்தை தின்னுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குனீங்கல்ல, அப்பதான் இந்த முடிவு எடுத்தோம். என்னமோ பண்ணுங்க, நல்லபடியா பழனிக்கு போய் அந்த முருகனை பார்த்துட்டு வந்துட்டா போதும். ஏக்கா, அந்த ஒரு பஸ் வர மாதிரி இருக்குக்கா. எடுத்துங்க, இம்புட்டு அவசரமா இருக்கா எனக்கே கண்ணு தெரியல. உனக்கு தெரியலடி பஸ் வருது? தாமரை, பஸ் கிட்ட வந்தது எல்லாரும் மொத்தமா லிப்ட் கேட்கணும், சரியா? என்ன பஸ்ல லிப்ட் கேட்க போறீங்களா? அடி பாவிவளா, நீங்களா யாருடி? எங்க இருந்துடி வந்தீங்க? தாமரை, இவ இப்படித்தான் தாமரை, ஏதாவது ரொடன்னு பேசிக்கிட்டே இருப்பா. ஏண்டி பேசாம வாயை பொத்தாண்டி. உனக்கு என்ன, நீ நல்ல சிக்கனு சிம்முற சப்பையா இருக்க, நீ பாட்டுக்கு வெடுக்குன்னு நடந்து போயிடுவ. ஆனா எங்களுக்கு அப்படியா? என்னது சிக்கனு சிம்பரநாட்டம் இருக்கா, அதனால வெடுக்குன்னு நடப்பனா? ஏன் நீ மட்டும் என்ன ஆம கொஞ்சம் மாதிரி அப்படியே நவுந்து வருவியா? ஏக்கா, அதுக்கும் இதுக்கும் என்னக்கா சம்மந்தம் இருக்கு? தாமரை, பஸ் வருது, சீக்கிரம் ஆரம்பி. என்ன தடி ஆரம்பிக்கணும்? என்ன செய்ய போறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்கடி, பயமா இருக்கு. ஏக்கா, கிட்ட வந்துருச்சுக்கா, அவ வாயை பொத்துக்கா முதல்ல. சிறுவனே, இங்க இருந்து பழனி போற வரைக்கும் பேசாம வரணும், சரியா? நான் போய் பஸ்ஸுக்கு முன்னாடி நின்னு லிப்ட் கேக்குறேன். பஸ் வந்துருச்சு. கூட்டமா இருக்கிற பஸ்ஸா இருந்தா கையை காட்ட வேணாம், கூட்டம் இல்லாத இருக்கிற பஸ்ஸா இருந்தா கையை காட்டுங்க, சரியா? ஏக்கா, அந்த பஸ் யாருமே இல்லாத டிரைவரும் கண்டக்டரும் மட்டும்தான் இருக்காங்க. நான் வாராங்க பாருக்கா. மைனி, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க. எதுக்கடி நான் அமைதியா இருக்கணும்? என்னடி செய்ய போறீங்க சொல்லுங்கடி. உன்னை ஒன்னும் செய்ய மாட்டோம், பேசாம பொத்திக்கிட்டு கம்முன்னு கடை. வந்துச்சு பஸ் வந்துச்சு. தூக்குங்க. அங்க மேலே வசந்தி ராதிகா ரெடியா? ரெடி. பஸ் கிட்ட வந்துருச்சுடி, ஆரம்பிக்கடி. ஐயோ, யாராவது ஓடியாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே. பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருந்தோம், திடீர்னு கூட வந்தவளுக்கு என்னமாச்சா ஏதாச்சா? ஐயோ, நான் நல்லா தானே இருக்கேன். இக்கா கையை விடுக்கா. எதுக்குடி இப்படி கத்துறீங்க? தாமரை, அவ வாயில ஒரு குத்து விடு தாமரை. இனி அவ வாயை திறக்க கூடாது. சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு பேசாம இரு சின்ன பொண்ணு. இந்த பஸ்ஸை நிப்பாட்டுங்களே. ஐயோ, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஆஸ்பத்திரிக்கு போடுமே. ஐயோ, நிற்றானு. ஓ, ஓடு. அக்கா, அவளை தூக்க முடிஞ்சா தூக்கிட்டு வா, இல்ல பரபரன்னு கீழே பிடிச்சி இழுத்துருவா. நாங்க போய் பஸ்ல உட்காந்து சலான் சீட்ல இடம் பண்றோம். ஏய் உடுக்கடி, என்னடி பண்றீங்க? ஐயோ 5 கிலோ மூட்டையை தூக்கி வைக்கிற மாதிரி அசால்ட்டா தூக்கி வைக்கிறாளே. அடியே ராஜாத்தி, இது போல உடஞ்ச மாதிரி இருக்குடி. என்னன்னு பாருடி. சின்ன பொண்ணு, பொத்திக்கிட்டு வரியா இல்ல உன் பல்ல பேக்கட்டுமா?
எப்படியோ அடிச்சு பிடிச்சி பஸ்ஸில் நம்மள ஏற்றிட்டாலவ. இனி அடுத்து என்ன பண்ண போறாளவன்னு தெரியல. இவ்வளோ நினச்சா ஒரு பக்கம் பயமா இருக்கே. ஏமா என்னம்மா நீங்க இப்படி நடு ரோட்ல நின்று கையை கட்டி பஸ் மறிச்சு ஏறுறீங்களே? என்ன பொம்பளைங்க நீங்களா? இந்த பஸ் எங்கேயும் போகாது, இறங்குங்கம்மா. பஸ் டியூட்டி முடிஞ்சு டெப்போக்கு போகுது. அப்பா நல்ல வேலை, இந்த பஸ் எங்கேயும் போவாதா? கண்டுட்டேனே இந்த படுத்து கிடக்குற பாருங்க. இவளுக்கு திடீர்னு கை கால் இழுத்துக்குச்சு. அதானே எங்களுக்கு என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியல. இந்த செத்த பக்கத்துல எங்களை இறக்கி விட்டுட்டீங்கன்னா அப்படியே இவளை எப்படியாவது உசுறு பழக்க வச்சிருவோம். ஐயோ கை கால் இழுத்துருச்சா? என்னம்மாச்சு? ஏண்டி நான் நல்லா தானடி இருக்கேன். இதுதான் நீங்க போட்ட பிளானா? அட பாழா போன பைத்தியக்காரிகளா. சரிம்மா போற வழியில அங்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க இறங்கிக்கோங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பஸ் எல்லாம் மறைக்க கூடாது, புரியுதா? என்ன இது பெரிய பஸ் தானே? ஆமாம்மா, பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா போற பஸ் தான் இது. காசுலாம் எதுவும் கேட்க மாட்டேன். இந்த பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி இருக்கு, இறக்கி விட்டுட்டு போறேன். என்னது பக்கத்துல ஆஸ்பத்திரியில இறக்க போறீங்களா? நாங்க பழனிக்கு போகணும், வண்டியா பழனிக்கு விடுங்க. என்ன பழனிக்கா? அங்கெல்லாம் பஸ் போவாதுமா. இதுவே பக்கத்துல இருக்கிற டெப்போக்கு தான் போகுது. பழனிக்கு போகணுமாமே. பழனிக்கு இப்ப உங்களால பஸ்ஸ பழனிக்கு விட முடியுமா இல்ல உங்க வேலையை காலி பண்ணட்டுமா? அம்மா, இந்த பஸ்ஸை பழனிக்கு எடுத்துட்டு போனாதாம்மா என் வேலை காலி ஆயிடும். இது இருந்தா பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போக வேண்டிய பஸ்ஸுமா. இது பழனி வரைக்கும் தாங்காதுமா. அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நேரா பஸ்ஸ கொண்டு பழனில விடு. அப்படி விடல நீதான் பஸ் ஏத்தி உன்னாலதான் இவளுக்கு கை கால் இப்படி ஆச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுமா, நான் பாத்துக்கிறேன். இறங்குமா முதல்ல. ஆஹா அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? எங்களையே கீழே இறங்குன்னு சொல்றியா? ஏ தங்கம் எங்கடி அந்த செல்லு எடிடி வீடியோவை. கும்பலாக வந்த பெண்களை கீழே தள்ளிய கண்டக்டர். நாளைக்கு ஹெட் நியூஸே இதே. சரியான விவகாரம் பிடிச்ச பொம்பளைங்க போல. ஏமா பழனி வரைக்கும் பஸ் போவாதுமா, புரிஞ்சுக்கோங்கம்மா. வசந்தி இப்படி எல்லாம் சொன்னா இந்த ஆளு கேட்க மாட்டாரு. நாங்க பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு தானே கவர்மெண்ட் பஸ்லாம் இருக்கு. அப்புறம் என்ன ஓட்டிக்கிட்டு போ. யாரு வந்து என்ன கேட்கறாங்கன்னு நான் பாக்குறேன். என்ன பழனிக்கு கூப்பிட்டுட்டு போய் விட்டேன்னா உனக்கு பஞ்சாமிரதம் வாங்கி தருவேன். வாண்ணே. ஏம்மா ஒரு டப்பா பஞ்சாமரத்துக்கு ஆசைப்பட்டு என் வேலையை விட சொல்றியா நீ? இறங்க போறீங்களா பெல்லியாம்மா? இப்ப மட்டும் வண்டி பழனிக்கு போகல நான் பத்திரகாளியா மாறிடுவேன். ஆமாண்ணே பாவனே, பழனிக்கு போனதான் இவளோட கை கால் சரியா போகும். கூப்பிட்டுட்டு போங்கண்ணே. என்னடா இது பெரிய ரோதனையா இருக்கு. டிரைவர் வண்டியை பழனிக்கு விடுங்க. மக்களுக்காக வேலை செய்யணும், மக்களுக்காக வேலை செய்யணும்னு சொன்னானுவேன். ஆனா மக்கள் இப்படி பண்ணணும்னு யாரும் சொல்லலையே. இருங்க கொஞ்ச நேரம் இருங்க. கீழே பணக்கணக்கு வாங்க போனா வரட்டும். ஏம்மா இது வேற ஏம்மா? போனவ சீக்கிரம் வாங்கணுமா வந்தமான இருக்கல பாரு. என்னத்த பொறுக்கிக்கிட்டு கிடக்கல தெரியல. இந்த கண்டுட்டு அப்படியே அந்த பக்கம் எட்டி பாரு வரல இல்லையானே. வரலனா போய் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வாங்க. அம்மா தாய்களே, நீங்க ஆளை விடுங்க. டிரைவரை வச்சு பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போனாலும் போங்க, இல்ல நீங்களே பஸ்ஸை எடுத்துக்கிட்டு போனாலும் போங்க. இனி உங்ககிட்ட நான் இருக்க மாட்டேன். கண்டுட்டு நில்லு. என்ன கண்டுட்டு ஓடி போயிட்டாரு? கண்டுட்டு போனா என்ன டிரைவர் இருக்கார்ல. அடியே நீங்க படுத்துற பாட்டுக்கு அந்த ஆளுங்க எழுந்து ஓட போறாரு பாருங்க. அதெல்லாம் பஸ்ஸை விட்டுட்டு டிரைவரும் கண்டக்டரும் ஓட மாட்டாங்க. அப்படி போயிட்டா அப்புறம் போலீஸ் தான் இவங்கள பிடிச்சிட்டு போவோம். நம்ம ஜாலியா பழனிக்கு பஸ்ல போகத்தான் போறோம் பாருங்க. டி நம்மள மாதிரி யாரும் ஓசி பஸ்ல பழனி வரை போனதே இல்லல்ல. மைனி எல்லாம் நீங்க கொடுத்த ஐடியா தான். சூப்பர் மைனி சூப்பர். நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. சரிப்பா எனக்கு நல்ல தூக்கம் வருது. பழனி வந்தா எழுப்பி விடுங்க. நம்ம நடந்து போயிருந்தா கூட 10 நாள்ல போயிருக்கலாம். கவர்மெண்ட் பஸ் 1 மாசம் ஆகுதோ 1 வருஷம் ஆகுதோ. இவங்க எப்ப கொண்டு போய் சேர்க்க போறான்னு தெரியல. ஆமாடி தாமரை, இந்த அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போவே 10 நாள் வழன்னு வண்டியை இழுத்துக்கிட்டு போறான். பழனி மலையில இருந்து வண்டி ஏறுமா? நம்மள எங்கேயும் கொட்டி கவுத்து விட்டுட்டானா என்ன பண்றது? அதெல்லாம் அப்புறம் பேசலாம். பேசாம சாப்பிட்டுட்டு தூங்குங்க முதல்ல.